Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 52 அதிகாரம் 12 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாள் அல்லது மற்ற முக்கிய நாட்களை கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். இன்று தேவன் உங்களை அபரிமிதமாக ஆசிர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். ஆம் பிரியமானவர்களே, தேவன் உங்களை பாதுகாப்பதாக வாக்களிக்கிறார். அவர் உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் கவனிப்பதற்கும் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவருமாய் இருக்கிறார். இந்த வசனம் கூறுகிற வண்ணம் ஆண்டவர் உங்களுக்கு முன்னே செல்கிறார். நீங்கள் நடக்கும் பாதை ஏற்றதாய் இருப்பதற்காக கோணலானவற்றை செவ்வையாக்குகிறார். மேய்ப்பனை குறித்து நாம் எண்ணும் போது பெரும்பாலும் மேய்ப்பன் நாடுகளுக்கு பின்னே செல்வதாக அல்லது மந்தையின் நடுவே செல்வதாக கற்பனை செய்கிறோம். ஆனால் உண்மையில் மேய்ப்பன் நாடுகளுக்கு முன்னே செல்கிறான். அவன் முன்னாக சென்று வழியில் ஏதாவது ஆபத்து இருக்கிறதா என்று கண்காணித்து அவற்றை நடத்துகிறான். கொடிய மிருகங்கள் இருந்தால் அவன் அவற்றை முதலில் பார்க்கிறான். பாதை கரடுமுரடாக இருந்தால் அவன் ஆடுகளுக்காக பாதையை சரி செய்கிறான். ஆகாரத்தையும் தண்ணீரையும் தேடி ஆடுகளுக்கு தேவையானவை யாவும் கிடைக்கும்படி செய்கிறான். மேய்ப்பன் எப்போதும் முன்னே சென்று ஆடுகள் தொடரும்படி வழியை ஆயத்தம் செய்கிறான். அவை அவனுடைய சத்தத்தை கேட்டு அவன் நடத்தும் இடங்களுக்கெல்லாம் அவன் பின்னே செல்கின்றன. அவ்வாறே பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு முன்னே சென்று உங்கள் வாழ்க்கையில் கோணலான பாதைகள் எல்லாவற்றையும் செவ்வையாக்குகிறார். அவர் உங்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். இருளிலும் கூட உங்களை வழி நடத்துகிறார். என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது என்று இயேசு கூறுவது போல, என் பிள்ளையே என்னை பின்பற்றி வா என்று அவர் அன்புடன் அழைக்கிறார். நாம் இயேசுவின் சத்தத்திற்கு செவி கொடுத்தால் முன்னே என்ன இருக்கிறது என்று கவலைப்படாமல் தொடர்ந்து முன்னேறி செல்லலாம். அவர் நம் முன்னே செல்கிறார். நம் பாதையை பாதுகாக்கிறார். பின்னால் இருந்து தீங்கு நம்மை தொடாத வண்ணம் பிறகே நம்மை காக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, தைரியமாய் இருங்கள். நீங்கள் ஒருபோதும் தனியே இல்லை. எதுவும் நிச்சயமில்லாத சூழ்நிலையில் நான் எங்கே செல்கிறேன் என்று தெரியவில்லை, எனக்கு என்ன நடக்கும் என்பது தெரியவில்லை, எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை என்று சொல்வீர்களானால் இயேசு அவற்றை அறிந்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். அவர் வழியை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆகவே தைரியமாய் திட நம்பிக்கையுடன் நடந்திடுங்கள். இயேசு உங்களுக்கு முன்னே வழிகாட்டுகிறார். உங்களுக்கு முன்னே செல்வதற்காகவும் பின்னாலே காக்கிறவராய் இருக்கிறபடியினாலும் அவரை ஸ்தோத்தரித்து ஜெபியுங்கள். அவரது பராமரிப்பில் நீங்கள் சுகமாய் இருக்கிறீர்கள். ஒரு சிறுமிக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது என்று தன் சிநேகிதிகளிடம் கூறினாள். அவர்கள் அவளிடம், உனக்கு சைக்கிள் ஓட்டுகிற வயதாகிவிட்டது, ஆனால் எப்படி சைக்கிள் ஓட்ட தெரியாது என்று சொல்கிறாய் என்று சொன்னார்கள். ஒரு தோழி மட்டும், நான் உனக்கு கற்றுத் தருகிறேன் என்றாள். அவள் அந்த சிறுமியை சைக்கிளில் உட்கார வைத்து அவள் ஓட்டும்படி அவளை உற்சாகப்படுத்தி அவளுக்கு கற்று
கற்றுக் கொடுத்தாள். அந்த சிறுமி கொஞ்சம் வேகமாக ஓட்டும்போது அவளால் நன்றாக ஓட்ட முடியும் என்று அந்த தோழிக்கு தெரிந்ததால் அவள் சைக்கிளை விட்டுவிட்டு கைத்தட்டி அவளை உற்சாகப்படுத்த ஆரம்பித்தாள். அந்த சத்தத்தை கேட்டு அந்த சிறுமி திரும்பி பார்த்து, நீ சைக்கிளை பிடிக்கவில்லை, நான் கீழே விழுந்துவிட்டால் என்ன செய்வது என்று பதற்றமானாள். அவள் தன் வழியிலிருந்து விலகி கீழே விழவிருந்தாள். இதை பார்த்த அவள் தோழி உடனே ஓடி வந்து அவள் கீழே விழாதவாறு சைக்கிளை பிடித்து கொண்டாள். அவ்வாறே தேவன் உங்களுக்கு பிறகே உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் புதிதாக ஒன்றை தொடங்கும் போது உங்கள் தொழிலில் அல்லது குடும்ப வாழ்க்கையில், புதிய கல்லூரியில் தேவன் உங்களோடு இருப்பதை காண்பீர்கள். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். எல்லாவற்றையும் மிகுந்த ஆர்வத்துடன் செய்து முடிப்பீர்கள். ஒருவேளை நீங்கள், எனக்கு நிறைய பிரச்சனைகள் உள்ளது, தேவன் என்னை தனியாக விட்டுவிட்டார், நான் விழப்போகிறேன், நான் அழிக்கப்பட போகிறேன் என்று சொல்லலாம். பிரியமானவர்களே, அந்த நேரத்தில் தேவன் உங்களை விழாதபடி பிடித்து கொள்வார், உங்களை உயர்த்துவார், இருக்க வேண்டிய இடத்தில் உங்களை உட்கார வைப்பார். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம், உற்சாகமாயிருங்கள். தேவன் உங்கள் பின்னால் நிற்கிறார். உங்கள் பாதுகாப்பிற்காக உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே பலத்துடனும் தைரியத்துடனும் இருங்கள். சங்கீதம் 121:3 கூறுவது போல், அவர் உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். அவருக்கு நன்றி சொல்லி ஜெபியுங்கள். உங்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணவும், பாதையை செவ்வையானதும் பாதுகாப்பானதுமாக மாற்றவும் தேவன் உங்களுக்கு முன்னே போகிறார். நீங்கள் விசுவாசத்துடன் முன்னேறி செல்லும் போது உங்களை அவர் பின்னாலே காக்கிறார். ஜெபம். அன்பின் தகப்பனே, நீர் எனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். முன்னால் என்ன இருக்கிறதென்று நான் அறியாவிட்டாலும் நீர் எனக்காக அன்புடன் வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய நடத்துதலை நான் நம்புகிறேன். உம்முடைய சத்தமே என்னை வழி நடத்துகிறது. எனக்கு தீங்கு நேர்ந்து விட என்னை பிறகாலே காக்கிறபடியால் உம்மை துதிக்கிறேன். பயமும் நிச்சயமில்லாத சூழ்நிலையும் என்னை பயப்படுத்தும் போது நீர் என் எதிர்காலத்தை அறிந்திருக்கிறீர், அதை பாதுகாப்பாய் வைத்திருக்கிறீர் என்பதை எனக்கு நினைவுறுத்தும். நீர் ஏற்கனவே எனக்கு முன்னால் செல்கிறீர் என்பதை அறிந்து விசுவாசத்தில் தைரியமாக நடப்பதற்கு எனக்கு உதவும். இருளின் மத்தியிலும் உம்முடைய திட்டத்தை நான் நம்புவதற்கு தேவையான தைரியத்தை தந்தருளும். நித்தியமான உம் அன்புக்காகவும் நீர் உண்மையாய் என்னை நடத்தும் மேய்ப்பராக இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் தேவைகள் அனைத்தையும் உம் கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். என் முயற்சிகள் அனைத்தையும் ஆசிர்வதியும். எனக்கு பிறகே இருந்து என்னை காத்தருளும், என்னை ஆசிர்வதியும். உம்மையே நான் நம்புகிறேன். என் அடிகள் பெறலாமல் காத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.